வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் ஸ்மார்ட் டச் சுவிட்சை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா கமாங்க். இந்த சுவிட்சு வந்து நான் அமேசான் ஆன்லைன் ஷாப்பில் வாங்கியிருக்கேன். இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் ஒன்று பார்த்துடலாம். இதில் ஒரு சின்ன கேட்லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து யூசர் மேனுவலு. இது வந்து சுவிட்சு. இது லேசாக அப்படி டச் பண்ணால் போதும். நம்ம வீட்டில் ஒரு வைஃபை மூலமாக நம்ம மொபைலில் கூட இதை கண்ட்ரோல் பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம வீட்டில் ஒரு எக்கோ டாட் டிவைஸ் வச்சுருந்தோம்னா அதை கூட இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம வாய்ஸ் மூலமாக நம்ம பேசினாவே இது அந்தந்த சுவிட்சை கரெக்டாக இது ஆன் ஆஃப் பண்ணும். அந்த மாதிரி இது ஃபங்க்ஷன் ஆகிறது. இதிலே பார்த்திங்கன்னா முதல்ல கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் முதல்ல பார்க்கலாம். கனெக்ஷனை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு என்னங்கிறது நியூட்ரலு, லைன் 1, லைன் 2, லைன் 3, லைன் 4 இது வந்து அவுட்புட்டு. இது வந்து பேஸ் இன்புட்டு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நியூட்ரலையும் பேஸையும் நம்ம இந்த இடத்துல கொடுத்துட்டோம்னா நம்ம இந்த இடத்துல 4 சுவிட்சு டச் பாயிண்ட் இருக்கும். அதை இப்படி டச் பண்ணாவே 1, 2, 3ன்னு ஒவ்வொன்றா கான்டாக்ட் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த சுவிட்சு வேலை செய்யும். இந்த சுவிட்சை பொறுத்தளவுக்கு இது வந்து 110 வோல்ட்லேருந்து 250 வோல்ட் ஏசி வரையும் இது ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி லோடு பார்த்திங்கன்னா டோட்டலாக இது மொத்தம் ஒரு 4 லோடும் சேர்த்து 450 வாட்ஸ் வரையும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லோடு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறப்பல இருந்தால் 120 வாட்ஸு எல்இடி அல்லது ஃபேனு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த சுவிட்சை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் இந்த ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நம்ம அது மூலமாக இதில் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இதை ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அவங்களே QR கோடும் கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினாலும் இது ப்ளே ஸ்டோர்லேயே கூட இந்த ஆப் இருக்குது. அதை நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணணும். இது எப்படி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த சுவிட்சை பொறுத்தளவுக்கு நம்ம வீட்டில் ஒரு லாக் டைப்பு சுவிட்ச் பாக்ஸ் இருந்துச்சுனாவே அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து நம்ம ஃபேனு, லைட்டு, அதே மாதிரி டிவி கனெக்ஷன், அதே மாதிரி நைட் லேம்ப்பு இந்த மாதிரி நம்ம இதில் ஸ்மார்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சுவிட்சை மட்டும் நம்ம வீட்டில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னாவே அந்த ரூம் வந்து ஒரு ஸ்மார்ட் ரூமாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பல வகையில் இந்த சுவிட்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஆன் பண்ணி மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம நியூட்ரல் லைனை இன்புட் கொடுத்துக்கலாம். இந்த முதல் பின் வந்து பேஸு. இப்போ இதை கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும், இதில் லோடு எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒரு நியூட்ரலை பொறுத்தளவுக்கு காமனு. இந்த லைனுங்கிறது வந்து நம்ம பேஸ் அவுட்டு. ஒரு எல்இடி பல்ப் கொடுக்குறோம்னா ஒரு நியூட்ரல் ஒரு லைனும் ஒரு L1ங்கிற ஒரு லைனும் எடுத்து நம்ம கொடுத்தோம்னாவே அந்த L1ங்கிறத டச் பண்ணோம்னாவே அந்த லைட் எரியும். அந்த மாதிரி அது வேலை செய்யும். இப்போ ஆன் பண்ணி காட்டுற பாருங்க. இப்போ ஆன் பண்ணிட்டேன். இது ஆனு பாருங்க. மொத்தம் 3 சுவிட்ச் ஆனு. இது ஆஃபு. இப்போ லேசாக அப்படி டச் பண்ணாவே போதும். ஒயிட்டாக இருந்தால் ஆஃபு, ப்ளூவாக இருந்தால் ஆனு. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம மொபைல் மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.